வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவர், பீகாரின் முதல்வர், பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி இந்தியா கூட்டணி அமைவதற்கு மையப்புள்ளியாக இருந்து செயல்பட்டவர். நேற்று அந்த கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து மறுபடியும் பீகாரினுடைய முதல்வராக 9வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். இது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் இது பலத்த ஒரு அடியாகும். பின்னடைவு என்று சொல்வதை விட ஒரு பலத்த அடியாகும். ஏனென்றால் பீகார் மாநிலத்தில் மட்டும் 40 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இடத்தில் ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளை இணைந்தால் ஒரு இடத்தில் கூட, என்னதான் ஈவிஎம் வச்சு மூச்சு பிடிச்சாலும் கூட, பாஜகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட நிலை நேற்று தகர்ந்து போயிருக்கிறது. இது ஏற்பட்ட எதனால் நிதிஷ்குமார் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தார் என்பதனை ஆழமாக பார்ப்பது அவசியமாகும். ஏனென்றால் இந்தியா கூட்டணி மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக இந்த கூட்டணி நிலைக்குமா முதலில் என்கின்ற அவநம்பிக்கையைத்தான் அதிகம் ஏற்படுத்தியிருக்கிறது அதன் தலைவர்களுடைய செயல்பாட்டால். நிதிஷ்குமார் விலகுவதற்கான மூலம் என்ன? டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக, கன்வீனராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே இருப்பார் என்று டெல்லி முதல்வர், ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும், மேற்கு வங்க முதல்வர் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியும் அவர்கள் இருவருமே அதிரடியாக அறிவித்த அந்த முடிவு இந்த கலக்கத்தை முதல் முறையாக இந்தியா கூட்டணியில் ஏற்படுத்தியது. அன்றைக்கு நிதிஷ்குமார் தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். அதான் ஏன் இந்தியில் பேசும்பொழுது அதை மொழிபெயர்க்கவில்லை என்று டிஆர் பாலு கேட்க, அவர் மீது அவர், நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், அது தேச மொழி என்று சொல்லி பொறிந்து தள்ளியதையெல்லாம் நாம் பார்த்தோம். அப்பொழுதே மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொன்னார்? இந்த முடிவை நான் ஏற்கவில்லை. ஏனென்றால் இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளரினுடைய பொறுப்பு என்பது அனைவரையும் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவுதானே ஒழிய திடீரென்று இவ்வாறு அறிவித்ததை நான் ஏற்க மாட்டேன் என்று அவர் சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் தொடர்ந்து மல்லிகார்ஜுன் கார்கே தான், மற்றவர்கள் கிடையாது என்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் தொடர்ந்து கூறி வந்ததனுடைய விளைவு, இந்த கூட்டணிக்கு அடிப்படையாக திகழ்ந்த தனக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை, அவருக்கும் பிரதமர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்காதா? பலமுறை முதல்வராக இருந்தவர், நீண்ட நெடுங்கால அரசியல்வாதி. 1975 ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்னெடுத்த முழுமை புரட்சி, டோட்டல் ரெவல்யூஷன், அந்த இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களாக, இளைய தலைவர்களாக அங்கம் வகித்தவர் லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், அதே போல சமாஜ்வாடி கட்சி தலைவர் யாதவ் போன்றவர்கள் எல்லாம். இவர்கள் எல்லாமே ஜெயபிரகாஷ் நாராயணனோடு சேர்ந்து சோசலிஸ்டுகளாக, இளைஞர்களாக இருந்தபோது, மாணவர் பிரதிநிதிகளாக இருந்தபோது அந்த இயக்கத்தில் பங்கேற்றவர்கள். எனவே அப்படிப்பட்டவருக்கு நிச்சயமாக பிரதமர் பதவி என்கின்ற ஒரு கனவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிற்கு கூட தான் தகுதியற்றவன் என்பதைப் போல மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நடந்து கொண்டது அவரை புண்படுத்தி இருக்கலாம். அதுவே அவருடைய அகங்காரத்தை, தனித்தன்மையை பாதித்திருக்கலாம். அதனுடைய விளைவுதான் அவர் தூக்கி எறிந்துவிட்டு, இந்தியா கூட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு, எந்த பாஜகவிற்கு எதிராக நின்று அவர் சற்றப்ப இந்த 17 மாத காலமாக ஒரு சிறந்த ஆட்சியை பீகாரில் கொடுத்து கொண்டிருந்தாரோ அதையும் சிதைத்துவிட்டு மறுபடியும் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அவர் முதல்வராகி இருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் பீகார் மாநிலத்தில் அவர் மேற்கொண்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் சாதனைக்கு முன்னெடுத்த நிதிஷ்குமார் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறி இருப்பது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு. ஆனால் தான் சொன்னேன், இது ஒரு பெரிய அடி என்று சொன்னேன். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை
அவர்கள் பாஜகவிற்கு எதிராக மோடியை பதவியிலிருந்து இறக்குவதுதான் எங்களது ஒரே குறிக்கோள் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலேயே அவர்கள் மோடியை முன்னிலைப்படுத்தி தங்களை பின்னுக்கு தள்ளி கொண்டார்கள் என்றுதான் நான் கூறுவேன். மோடி எப்படிப்பட்ட ஒரு அரசியலை, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சிமையை, கவர்னன்ஸ் கொடுத்தார், அதை விமர்சனத்துக்குள்ளாகி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சிமையை தருவோம், ஆட்சியை நாங்கள் தருவோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியை மோடி செய்கிறார். மேல்தட்டு மக்களுக்கான வசதியான ஒரு ஆட்சியை செய்கிறார். கார்ப்பரேட்டுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் வரிச்சலுகை அளிக்கின்றார். ஆனால் மக்கள் மீது வரியை சுமத்துகின்றார். வளர்ச்சி வளர்ச்சி என்கின்றார். ஆனால் அந்த வளர்ச்சியால் எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிட்டவில்லை. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ரூபாயினுடைய வாங்கும் சக்தி குறைந்து கொண்டே இருக்கிறது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது. எனவே இப்படிப்பட்ட அடிப்படைகளில் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது ஒரு காணல் நீராக மோடியினுடைய அரசில் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது எப்படிப்பட்ட அரசாக இருக்கும், என்னென்னவெல்லாம் செய்வோம், இந்த நாட்டினுடைய உழைக்கும் சமூகமான இதர பிற்படுத்தப்பட்டோர், அவர்களையும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய மோடி அரசு, ஆனால் அவர்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து ஒரே இடஒதுக்கீட்டை கொடுக்க ஏன் முன்வரவில்லை என்பதை விளக்கவில்லை. ஏன் என்று கேட்டிருக்க வேண்டும். கார்ப்பரேட்டுக்கு எதிரான அரசியல் மக்கள் மைய அரசியலாக நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதே போல விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொது திட்டத்தை முன்வைக்காமலேயே மோடியை பதவியிலிருந்து இறக்குவதுதான் எங்களது ஒரே குறிக்கோள் என்று சொன்னதன் மூலம் மோடியினுடைய பிம்பத்தை, இவர் அசைக்க முடியாதவர் என்பதை போல ஒரு பிம்பத்தை இவர்களே உருவாக்கிவிட்டார்கள். அதையும் விட மோசம், இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலுமே இந்த இந்தியா கூட்டணி ஒரு ஒருமித்த முகத்தை காட்டவில்லை. வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் முரண்களையும் தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தங்களுக்கான தலைமை யார், தேர்தலுக்கு பின்னால் எப்படி பிரதமரை தாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்பதையெல்லாம் கூட எடுத்து சொல்லாமல், மக்களினுடைய பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதில் தராமல், இந்த நாட்டு அரசியலில் தற்பொழுது நிகழக்கூடிய இந்த அசாதாரண சூழலில் மக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் எடுத்து கூறாமல், ஒரு பக்கம் ராகுல் காந்தி மட்டும் அவர் செஞ்சுட்டு வர்றாரு, மற்றபடி இவர்கள் எதையுமே செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுக்கு இடம் தராத அந்த மாநில தேர்தலில் எல்லாம் சேர்த்து இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பின்னடைவில் இருந்து இவர்கள் மீள்வார்களா என்று பார்த்தால் அதற்கும் சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை. மம்தா சொல்லுகின்றார், காங்கிரசுக்கு 2 இடம் வேண்டுமென்றால் வாங்கிக்கொள், எட்டி போய்கொண்டே இரு. அங்கே பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர் சொல்கின்றார், எந்த கட்சிக்கும் இடம் இல்லை, காங்கிரஸுக்கும் இடம் இல்லை, நாங்களே தான் எல்லா இடத்துலையும் போட்டிடுவோம். அதாவது இங்கே எப்படி மத்திய பிரதேசத்தில் முதல்வராக இருந்தவர் சொன்னாரோ, காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் சொன்னாரோ, அதே போல அவரும் சொல்லுகிறார். எப்படி ராஜஸ்தானில் அசோக் கெலாட் யாருக்கும் இடம் தரலையோ அதே மாதிரி அவரும் பேசுகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி ஆகி மக்களை ஈர்த்து வாக்குகளை பெறும் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஆனால் இந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பிடியிலிருந்து மீண்டு வர நினைக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் பக்கம் EVM இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்தியா கூட்டணி முறையான ஒரு அரசியலை செய்யாமல் தங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு தோல்வி பாதையை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இப்படித்தான் நிகழும் போல. இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்று மல்லிகார்ஜுன் கார்கே சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இடம் கொடுத்தது யார்? நீங்கள் தானே. நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் நிதிஷ்குமார் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க சம்மதித்திருப்பாரா? ஒன்றுமே இல்லை, அவருக்காகவே போய்விட்டார் என்றெல்லாம் சொல்லி சப்பை கட்டாதீர்கள். நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருக்கும் உரிய இடத்தை கொடுங்கள், அந்த கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை அளியுங்கள். அப்பொழுதுதான் அது ஒரு காமன் ஃப்ரண்டாக நின்று மக்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும், ஏற்படுத்தக்கூடும். இல்லை என்றால் இதனால் பாஜகவை எந்த விதத்திலும்
அசைத்திடக்கூட முடியாது. என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். தொடர்களே, இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு சரியானதாகப்பட்டால் நீங்கள் லைக் கொடுங்கள், இல்லை என்றால் டிஸ்லைக் செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய கருத்தை தெரிவியுங்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பின்னூட்டங்களை, ஃபீட்பேக் படிக்கின்றார்கள். எனவே தயவு செய்து உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். அதையும் தாண்டி இது வீடியோ பகிர வேண்டும் என்று நினைத்தால் பரவலாக பகிருங்கள். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஜனநாயக கடமை. பகிருங்கள், பகிர்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.